ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு என் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்பெஷல் பவர் ஒண்ணு கிடைக்கும். இந்த பவர்னால அவங்களுக்குள்ள எப்படி லவ் உண்டாகுது, பிரச்சனை உண்டாகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த கதையே. இப்போ ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம கதையோட ஹீரோயின் லாராவை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அவளை சுத்தி இருக்கிற எல்லா சவுண்டையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரோட் கிராஸ் பண்ணுவாளா. ஆப்போசிட்ல ஒரு அழகான பையன் வருவான். அவன் ஒரு போட்டோகிராஃபர். அவனை சுத்தி இருக்கிற எல்லா அழகான விஷயத்தையும் போட்டோ எடுத்துட்டே வருவான். அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே உனக்கு பிடிச்சிரும் போல. ஆக்சுவலி இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேர் மைக்கேல். இவனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் ஏதோ ஒரு ஸ்பார்க் இருந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு அவனும் அங்க இருந்து அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிருவான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா ஒரு Dress கடைக்குதான் போற மாதிரி இருக்கும். அங்க போய் அப்படியே பொலைட்டா எனக்கு ஒரே ஒரு Dress மட்டும் ஆல்ட்ரேட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேப்பா. ஆனா அங்க இருந்த 3 லேடிஸ்ல 2 பேர் அப்படியே இங்க நாங்க அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு மூஞ்சில அடிச்சாப்புல நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க. ஆனா அப்ப ஒரே ஒரு லேடி மட்டும் ஸ்வீட்டா அவங்க கிடக்குறாங்க விடுங்க, நான் உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு அழகா அந்த Dress ஆல்ட்ரேட் பண்ணி அவளுக்கு கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடமே ஒரு மாதிரி வினோதமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவளை தவிர்த்து வேற எந்த கஸ்டமரும் அந்த கடைக்குள்ள வந்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் அங்க ஒர்க் பண்றவங்களா சும்மா ஏனோ தானோன்ட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். சோ இதே குழப்பத்திலே நம்ம ஹீரோயின் அவளோட Dress மட்டும் வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவா. ஆனா ரிட்டர்ன் ஆற வழியில செம மழை பெய்யும். அப்போ மறுபடியும் ரோட்ல வச்சு நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ பாப்பான். அவனுக்கு இப்பயும் இவளை பாக்குறப்ப ஏதோ ஒரு ஸ்பார்க் இருந்த மாதிரி தான் இருக்கும். அதனால மலன் கூட பார்க்காம நம்ம ஹீரோயினை போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இப்படி ஒரு பர்சன் பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிறான் அப்படிங்கிறது கூட தெரியாது. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்துருவான். மலையில செமையா நனைஞ்சிட்டு தான் வந்திருப்பான். அப்ப அவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த வீட்டுல வேலை பாக்குற லேடி மட்டும்தான் நம்ம ஹீரோ மேல கொஞ்சமா டக்கரை காட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே அவங்க அம்மா அப்பா பெருசா நம்ம ஹீரோவை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பா என்னன்னா போன்ல ஏதோ ஒரு ஈவெண்ட்டை பத்தி மெயினா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு இருக்கான்ட்டு அவங்களும் கடுப்பா வீட்டுல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு எப்ப பார்த்தாலும் பிசினஸ் இல்ல வெளியே இருக்கிற ஏதாவது ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும், இதை பத்தி மட்டும் தானே நினைப்பு இருக்கும், என்ன பத்தியும் நம்மளோட பையனை பத்தியும் நினைப்பே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ முன்னாடியே 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோவை பெருசாவே அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இது ரெகுலரா நடக்கிற விஷயம் தான் போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுமே செம்மையா மலையில நினைஞ்சிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவா. ஆனா அப்ப அப்படியே அவங்க அம்மா ரொம்ப பாசமா ஒரு கொடையான்னு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல, இங்க பாரு தலை எவ்வளவு நனைஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் தலையை தவட்டு அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையா பேசுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகே ஓகேமா, பட் எனக்கு இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு வேமா அவ ரூமுக்கு போயிருவா. அங்க போய் அப்படியே அவளோட ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அதை அவளோட பாஸுக்கு அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறப்ப சிக்னலே சரியா கிடைக்காது. அதனால பால்கனி சைடு வந்து சிக்னல் எதுவும் கிடைக்குதா அப்படின்ட்டு அவளோட போனை வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அவனோட அம்மா அப்பா போடுற சண்டையெல்லாம் பார்க்க முடியாம இப்ப அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து இந்த இடி இடிக்கிறதெல்லாம் போட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேமராவோட நின்னுகிட்டு இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய இடி ஒண்ணு இடிக்கும். அது ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோவை நோக்கியும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை நோக்கியும் தான் இருக்கும். இந்த இடியோட பவர்னால அப்படியே 2 பேரும் தூக்கி அடிக்கப்படுவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ காலையில தான் கண் முழிச்சு பார்ப்பான். பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அதுவும் இவனோட வேலைக்காரங்க தான் இவனை வந்து ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த இடினால நம்ம ஹீரோக்கு பெருசா எந்த ஆபத்தும் இருந்த மாதிரி இருந்திருக்காது. அதனால அந்த டாக்டரே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு தான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் ஒரு நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்லே அப்சர்வேஷனுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லுவாரு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவளுமே இப்பதான் மயக்கத்துல இருந்து எந்திரிப்பா. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியாது. அப்பதான் அவங்க அம்மாவும் ரூம்குள்ள வந்து பார்த்து என்னடி இந்த கோலத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் இப்பதான் விஷயமே தெரிய வரும். ஆனா அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு நம்ம ஹீரோனோட காதுக்கு பயங்கரமா ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். இதுவே அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் அந்த டாக்டர் செக் பண்றதுக்காக அவனோட கையை பிடிப்பாரா. அப்ப நம்ம ஹீரோட மைண்டுக்கு சில விஷன்ஸ் அப்படியே வந்துட்டு போகும். அதுவும் மெயினா இந்த டாக்டருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். இதனால அவன் அப்படியே பயந்து போய் டாக்டரோட கையெல்லாம் வேற தட்டி விட்டுருவான். சோ உடனே அந்த டாக்டரும் உனக்கு என்னாச்சு, நீ நார்மலா தானே இருக்க, ஒருவேளை உன் மேல இடி இடிச்சனால உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிடுவாரு. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. திடீர்னு அவ காதுல ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டனால இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக வருவா. ஆனா அங்க வந்து இவளோட பிரச்சனையை டாக்டர் கிட்ட சொன்னா அவங்க நம்ம ஹீரோயினை பைத்திய மாதிரி பாப்பாங்க. ஏன்னா நேத்து நைட் இடி இடிச்சிச்சு, அதுக்கடுத்து நீ காலையில நான் எந்திரிச்சேன், திடீர்னு எனக்கு பயங்கரமா காதுல ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்பா. இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கேட்ட உடனேயும் அது எப்படி இடி இடிச்சிட்டு இந்த பொண்ணால இவ்வளவு நார்மலா இருக்க முடியும், அதனால இவளுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே அப்படா நீ ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது காதுக்கு இல்லமா, ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட தான் நீ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஐயோ எதுக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால வேகமா அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போவா. இன்னொரு சைட் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இந்த டாக்டரை தொட்டனையும் ஏன் நம்மளுக்கு அப்படி தோணுச்சு, அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்னு
அப்படின்ட்டு அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டே போவான். அன்னாரும் தெரியாதனமா ஆப்போசிட்ல வந்துகிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் மேல அவன் மோதிடுவான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் மோதின உடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு கேட்ட ஆடியோ பிளஸ் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச அந்த விஷன் அது ரெண்டுமே இப்ப கம்பைன் ஆகி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுல பார்த்தா இந்த டாக்டர் மேல இப்போ ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இவங்களுக்கு தெரியும். இதுவே இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ஒரு Dress கடைக்கு போயிருப்பால, அங்க ஒரு 3 லேடி இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட போனுக்கு இப்போ நோட்டிபிகேஷன் வரும், கிறிஸ்டோபர்ங்கிற டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான் அப்படின்ட்டு. இத பார்த்த உடனே அந்த 3 லேடிஸ்மே அப்படியே அவங்க கெட்டப் எல்லாம் டோட்டலா சேஞ்ச் பண்ணி ஒரு சீக்ரெட் ரூம் குள்ள போவாங்க. என்னன்னு பார்த்தா இந்த 3 பேருமே சாதாரணவங்களாம் கிடையாது, கிரிம் ரீப்பர்ஸ் போல, அதாவது மக்களோட உயிர் எடுக்கிறவங்க. அவங்க அப்படியே அந்த டாக்டரோட லைஃபுக்குன்னு ஒரு த்ரெட் இருக்கும், அதை கட் பண்ணலான்ட்டு ரெடியா இருப்பாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அங்க டாக்டர் பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வேகமா அவனை டக்குன்னு போய் காப்பாத்திடுவாங்க. இதனால இந்த டாக்டரும் பொழைச்சிருவான். இன்னொரு பக்கம் அந்த 3 சிஸ்டர்ஸுமே அவனோட லைஃபோட த்ரெட்டை கட் பண்ணலான்னு வரப்ப அந்த லைஃப் த்ரெட் அப்படியே அவங்க கையை விட்டு மறைஞ்சு போயிடும். இதனால அந்த 3 கேர்ள்ஸுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அந்த டாக்டரை காப்பாத்திடுவாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு இப்ப வந்த விஷன் எதனால வந்துச்சு அப்படிங்கறது புரியாம மாறி மாறி 2 பேரும் பாத்துக்குவாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவோட வேலைக்காரி வந்து நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிருவா. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோட வீட்டுல தான் காட்டுவாங்க. நேத்து நடந்த ஆக்சிடென்ட்னால அவனோட கேமரா உடைஞ்சு போயிருக்கும். இதை அவன் பாத்துக்கிட்டே இருக்கிறப்ப அவனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வருவானா. அவன் வந்து என்னாச்சுடா, இது சண்டை கிண்ட போட்டியா, உன் கேமரா உடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அசால்ட்டா, அது ஒண்ணும் இல்லடா, நேத்து என் மேல இடி இடிச்சிச்சு, அதனாலதான் என் கேமரா உடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்லுவான். ஆனா இந்த விஷயத்த அந்த ஃப்ரெண்டு நம்ப மாட்டான். என்னது இடி இடிச்சுச்சா, ஆனா உன்னை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம ஹீரோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்க வந்து அப்படியே ஷாக்கிங்கா, என்னது நேத்து உனக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா, இத பத்தி ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு அந்த வேலைக்கார லேடியும், இத சொல்றதுக்காக நான் நேத்தே உங்களை வந்து எழுப்பினேன், பட் நீங்க தான் எந்திரிக்கவே இல்ல அப்படின்பா. நேத்து நடந்த சண்டையில நம்ம ஹீரோட அம்மா நல்லா குடிச்சிட்டு பெட்ல போய் படுத்து தூங்கிருப்பாங்க போல. சோ நம்ம ஹீரோக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களை எழுப்புறப்ப கூட அவங்க போதையில இருந்துட்டு எந்திரிச்சிருந்திருக்கவே மாட்டாங்க. சோ இதுலயே நம்ம ஹீரோவோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அவளோட ஃப்ரெண்டோட பாருக்கு வந்திருப்பா. அங்க வந்து பேக் உள்ள எதையோ தேடிக்கிட்டே இருப்பா. என்னன்னு பார்த்தா அவளோட வாலெட் காணா போயிருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகும். ஒருவேளை காலையில ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப அங்க எதுவும் மிஸ் பண்ணிட்டோமோ, சரி ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எதுவும் வாலெட் இருந்தா தேடி எடுத்து வைங்கன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த 3 கிரிம் ரீப்பர்ஸ் தான் காட்டுவாங்க. அவங்க காலையில நடந்த சம்பவத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அந்த டாக்டரோட லைஃப் திடீர்னு காணா போச்சு, அவன் நான் எப்படி பார்த்தா காலையிலேயே இறந்திருக்கணுமே, எப்படி உயிரோட இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 பேரும் எந்த தப்பும் பண்ணல, ஒருவேளை இதெல்லாம் ஹையர் அபிஷியல்ஸோட தப்பா இருக்கும், அவங்க தான் மேலக்கொத்துல ஏதாண்டு தப்பா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்ப இப்படிப்பட்ட ஒரு தப்பு நடந்தனால அந்த உயிருக்கு பதிலா 5 உயிர் எடுக்கணும்னு பேசிக்கிறாங்க. இதுதான் எனக்கு என்ன லாஜிக்னு புரியல அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேர் இங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அவனோட ஃப்ரெண்டோட கேம் விளையாண்டுகிட்டு இருப்பானா. அப்ப அவன் ஃப்ரெண்டு, இது என்னடா புதுசா ஏதோ ஒரு வாலெட் இருக்கு அப்படின்ட்டு அதை ஓபன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அதுல இருக்கிற ஐடி கார்டு நம்ம ஹீரோயினோட தான் இருக்கும். சோ இதுவே நல்லா தெரியுது இந்த வாலெட்டும் அவளோட தான். காலையில இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இடிச்சுக்கிட்டப்ப தெரியாதனமா இது நம்ம ஹீரோட கைக்கு வந்திருக்கும். பட் ஆனா இது எப்படி திருப்பி கொடுக்கணும்னு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த பையன் நம்ம ஹீரோயினோட பேரை போட்டு இப்ப இன்ஸ்டாகிராம்ல தேடி பார்ப்பான். அதுல கரெக்டா அவளோட ப்ரொஃபைலும் வந்துரும். இதை பார்த்த நம்ம ஹீரோ, சரிடா எதுக்கு அவளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்பயே அந்த ஃப்ரெண்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹாய்ங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருவான். நம்ம ஹீரோ திட்டுவான், ஏன்டா தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்க, மைக்கேல் எத்தனை நாள் தாண்டா இப்படியே நீயும் தயங்கி தயங்கி இருப்ப, இந்த பொண்ணு சூப்பரா இருக்கா, பேசாம இவ கூட நீ பேசி இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ணா சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா, நம்மளுக்கு யாரு திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி பாப்பா. ஆனா அதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்த உடனே இந்த பையனை தானே நான் காலையில ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் அப்படின்ட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. அடுத்து நம்ம ஹீரோவும் அப்படியே டக்குன்ட்டு அவளோட வாலெட்டை போட்டோ எடுத்து, உங்களோடது என்கிட்டதான் இருக்கு, நீங்க ஏதான்ட்டு ஒரு பிளேஸ் சொல்லுங்க, அங்க வந்து நான் உங்களோட வாலெட்டை கொடுத்துறேன் அப்படின்பா. இந்த மெசேஜ பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இப்ப நம்ம ஹீரோயினை ஓட்ட ஆரம்பிச்சிருவா. ஒருவேளை அந்த பையனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கோ, அவன் நினைச்சிருந்தா ஜஸ்ட் இதை உன்னோட அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிருக்கலாம். ஆனா அவ இதை நேர்ல வந்து கொடுக்குறேன்னு சொல்றான். சரி ஓகே, அவனும் பார்க்க நல்லா தான் இருக்கான், பேசாம என்னோட பாருக்கே வர சொல்லிரு, அங்க வச்சு நீ என்னோட வாலெட்டை வாங்கிக்கோ அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவா. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் இந்த பார் அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டுருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு 2 பேரும் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு லைட்டா
பதட்டமா தான் இருக்கும். அவன் ஃப்ரெண்டு கலாய்ப்பான், டேய் அவளை ஜஸ்ட் மீட் பண்ண தாண்டா வந்திருக்க, உன்ன என்ன நான் அவ கூட டேட்டிங்கா போ சொன்னேன், போது இப்படி டென்ஷன் ஆகிறது நிப்பாட்றா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் இதே பார்லயே ஒரு ஓரமா ஒளிஞ்சு நிப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கும் எப்படி இவங்க கிட்ட வந்து பேசுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் போல. அதுக்கடுத்து அந்த ஃப்ரெண்டு தான், நீ இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தனா அவன் இங்க இருந்து போயிருவான், போய் ஃபர்ஸ்ட் பேசு அப்படின்னு அனுப்பிச்சு விடுவா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படி கெத்தா நடந்து போவாளா. இவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அப்படியே வாய பழந்துருவான். ஆனா நம்ம ஹீரோ பக்கத்துல போன உடனே அவ நர்வஸ் ஆகி அப்படியே லைட்டா ஸ்லிப் ஆயிருவா. பட் இருந்தாலும் அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு, அது ஒண்ணும் இல்ல, கால் லைட்டா ஸ்லிப் ஆயிருச்சு, இதுதான் என்னோட வாலெட், நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ பெருசா பேசவே மாட்டானா. அப்ப அப்படியே அந்த கூட இருந்த ஃப்ரெண்டு, ஐயோ என் ஃப்ரெண்ட பெருசா மைண்ட் பண்ணிக்காதீங்க, அவன் நேத்து அவன் மேல இடி இடிச்சதுல இருந்து இப்படித்தான் இருக்கான் அப்படிம்பானா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், என்னது இவன் மேலேயும் இடி இடிச்சுச்சா அப்படின்ட்டு. அதனால இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை தனியா கூட்டு வந்து, நேத்து ஏன் மேலேயும் இடி இடிச்சிச்சு, அதுக்கடுத்து நீ காலையில ஹாஸ்பிட்டல்ல கூட நான் உன் பக்கத்துல வந்த உடனேயும் அந்த டாக்டருக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரிய வந்துச்சு. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேராலையும் ஃபியூச்சரை பார்க்க முடியுது அப்படிங்கிற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால அவனும் ஒரு மாதிரி குழம்பி போய் தான் இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் உடனே திரும்பி அதே மாதிரி எதுவும் நம்மளுக்கு தெரியுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இப்ப வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோ மேல போய் மோதுவா. ஆனா எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சிருவா. அட்லீஸ்ட் இப்பயான்ட்டு இவங்களுக்கு வேற ஏதான்ட்டு புதுசா ஒரு விஷயம் தெரியுதான்னு சொல்லி பாக்கலான்ட்டு. ஆனா இவ இப்படி கையை பிடிச்ச உடனேயும் நம்ம ஹீரோக்கு அப்படியே லைட்டா ஒரு ரொமான்டிக் ஸ்பார்க் இருக்கும். ஆனா என்னதான் இவங்க இப்ப கையை பிடிச்சாலுமே இவங்களுக்கு எந்த விஷயமுமே இப்ப தெரியாது. உடனே நம்ம ஹீரோ, அப்ப இதெல்லாம் ஏதாண்டு ஒரு கோஇன்சிடென்ட்டா நடந்த விஷயமா இருக்கும், நம்ம ஜஸ்ட் அந்த டாக்டரை போன் பேசிட்டே நடந்து போறத பார்த்தனால நம்மளுக்கு அப்படிதான் விஷயம் வந்திருக்கலாம், மித்தபடி இதுல பெருசா யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்நேரம் நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்தா அப்படி ஷாக் ஆவா. என்னன்னு சொல்லி பார்த்தா திடீர்னு வானத்துல இருந்து ஒரு 5 ஸ்ட்ரைட்டான ரெட் லைன்ஸ் இந்த ஊர்ல விழுகிற மாதிரி தெரியும். அது இவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப குழம்பி போய், சரி நான் எதனால நாளைக்கு உங்ககிட்ட டீட்டெயிலா பேசுறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டமா அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவன் இப்ப புதுசா ஒரு கேமரா வாங்கிடுவான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்படியே, என்னடா இடி இடிச்சு அந்த கேமரா வேஸ்ட் ஆனனால புதுசா ஒரு கேமரா வாங்கிட்டியா அப்படின்ட்டு வீம்புக்குனே அவங்க அப்பா காதல படுற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்க அப்பா இது எதையுமே மைண்ட் பண்ணிக்க மாட்டாரு. என்ன இடி இடிச்சுச்சா, யார் மேல அப்படின்ட்டு ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாரு. அப்பயுமே அவர் ஏதோ ஒரு ஈவெண்ட்டை பத்தி தான் மெயினா யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதனால அவங்க அம்மா லைட்டா கடுப்பாகி, உங்களுக்கு அந்த ஈவெண்ட் தானே முக்கியம், நீங்க அந்த ஈவெண்ட்டுக்கு போட்டோகிராஃபிக்கு நம்ம பையனை சூஸ் பண்ண கூடாது அப்படிம்பாங்க. இப்ப இவங்க ஈவெண்ட்னு சொன்ன வார்த்தை மட்டும் அவருக்கு கரெக்டா கேட்டுரும். அதனால அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, உங்க அம்மா இப்பதாண்ட ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கா, பேசாம இன்னைக்கு நீயும் ஈவெண்ட்டுக்கு வா, வந்து நிறைய போட்டோஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஷோல்டர்ல கை வைப்பாரு. ஆனா அப்படி கை வச்ச உடனே நம்ம ஹீரோக்கு வழக்கம் போல சில விஷுவல்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுல அவங்க அப்பா எங்கேயோ டிரைவ் பண்ணிட்டு போறப்ப திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இவனுக்கு ஒரு விஷுவல் வரும். இவனுக்கு விஷன் வந்த அடுத்த செகண்ட்லயே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு திடீர்னு ஏதோ சவுண்ட் அப்படியே காதுல கேட்கும். சோ ஏதோ தப்பா நடக்க போகுது, யாரோ சாக போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு இப்ப டக்குன்ட்டு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணுவா, எனக்கு இப்போ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, உனக்கு ஏதோ விஷன் வந்துச்சா அப்படின்ட்டு. உடனே இப்ப நம்ம ஹீரோவும் டக்குன்னு கால் பண்ணி, நீ சீக்கிரம் என்னோட வீட்டுக்கு வா அப்படின்ட்டு கூப்பிடுவான். ஓகேன்ட்டு நம்ம ஹீரோனும் அங்க போன உடனே நம்ம ஹீரோ அப்படியே அவளோட கையை பிடிப்பா. அடுத்த செகண்ட்லயே அந்த விஷனும் ஆடியோவும் ஒன்னா இவங்க மைண்டுக்குள்ள அப்படியே வர ஆரம்பிக்கும். அதுல பார்த்தா அவங்க அப்பா இப்ப போயிருக்கிற ஈவெண்ட்ல தான் அவருக்கு ஏதோ ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சோ உடனே இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு வண்டி எடுத்துட்டு அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக அந்த ஈவெண்ட்டுக்கு தான் போவான். ஆனா போற வழியிலேயே அவங்க அப்பாவோட கார் திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறத இவன் பாப்பான். சரின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போனா இப்ப அந்த கார்ல இருந்து அவங்க அப்பாவை தான் காட்டுவாங்க. அவர் ஒரு மாதிரி பிரீத் பண்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு தான் அந்த கார்ல இருந்து இறங்குவாரு. இதுவே இன்னொரு பக்கம் அந்த 3 கிரிம் ரீப்பர்ஸ் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட அப்பாவோட லைஃப் த்ரெட் எடுத்து கட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இத கட் பண்ணியாச்சுன்னா அவங்க அப்பா செத்துருவாரு. சரி ஓகே, அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்க அப்பாவை காப்பாத்திருவாங்கன்னு நினைச்சா, ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்க அப்பா கிட்ட வரதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு அப்படி ஹார்ட் அட்டாக் வந்துரும். இதனால அதே ஸ்பாட்லயே அவர் இறந்துருவாரு. அங்க அந்த 3 கிரிம் ரீப்பர்ஸுமே அந்த த்ரெட்டையும் கட் பண்ணிடுவாங்க. சோ என்னதான் நம்ம ஹீரோவால அவங்க அப்பாவோட டெத்தை முன்னாடியே பார்க்க முடிஞ்சிருந்தாலும் அவனால இந்த டைம் அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியாத மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு இறுதி சடங்கும் நடக்க ஆரம்பிச்சிரும். அந்த இடத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நம்ம ஹீரோயினும் வந்திருப்பா, நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்திருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோட அப்பா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருந்திருப்பாரு. அந்த ஈவெண்ட் ஒரு என்ஜிஓ ஈவெண்ட் தான். அதாவது நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ற பீப்புள்ஸ மீட் பண்ணி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்றதுக்கான ஈவெண்ட் தான் அது. அதுல ஒன் ஆஃப் தி மெம்பர் நம்ம ஹீரோவோட அப்பா, நம்ம ஹீரோயினோட அம்மா. சோ அதனால நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்து அப்படியே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. சோ இப்பதான் ஹீரோட அம்மாவுக்கு
அவர் ஏன் அந்த ஈவெண்ட் மேல அவ்வளவு ஆர்வமா இருந்தாருன்னு சொல்லி புரியும். அதனால கடைசி நேரத்துல அவர் மேல கோவப்பட்டது கூட தப்புன்னு சொல்லி இப்பதான் ஃபீலே பண்ணுவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணி ஹீரோயின் கிட்ட அழுதுகிட்டு இருப்பான். எங்க அப்பா அவ்வளவுதான் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருதான், பட் ஆனா எனக்கு எங்க அப்பானா அவ்வளவு பிடிக்கும். அவர் சாக போறாருங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுமே என்னால அவருக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியல, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு அவனே பிளேம் பண்ணிக்குவான். ஆனா நம்ம ஹீரோயின் தான், உங்க அப்பாவுக்கு வந்தது ஹார்ட் அட்டாக், நம்ம என்ன பண்ணாலும் அவரை காப்பாத்தி இருக்க முடியாது, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, நம்மளால ஒரு மனுஷனை காப்பாத்த முடியலன்னா நம்மளுக்கே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசுவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வரமா இல்ல சாபமான்னு தெரியல, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு நல்லா புரியுது, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் ஒரு பர்சனுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு அவ சொல்லுவா. பட் இருந்தாலும் இப்ப அப்பா இறந்த சோகத்துல இருக்கிற நம்ம ஹீரோ இந்த பவரை பத்தி பெருசா யோசிக்கிற நிலைமையிலே இருக்க மாட்டான். அதனால இந்த டாபிக்க அப்படியே 2 பேரும் பாஸ் பண்ணிருவாங்க. அதுக்கடுத்து இப்படியே 2-3 நாள் ஓடிரும். ஆனா இந்த 2-3 நாளுமே நம்ம ஹீரோ அப்படியே அவன் ரூம்குள்ளேயே அடைஞ்சிட்டு ஒரு மாதிரி சுகமா தான் இருப்பான். இதை நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும். அதனால அவ கலெக்ட் பண்ண எல்லா சவுண்ட்ஸையும் ஒரு பீஸ்ஃபுல்லான மியூசிக்கா மாத்தி அப்படியே நம்ம ஹீரோக்கு அனுப்பிச்சு விடுவா. அதை கேட்கறப்பதான் நம்ம ஹீரோட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பிளஸ் நம்ம ஹீரோயின் மேல இவனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டும் இன்னும் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். அதனால இப்ப டக்குனு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் என் வாழ்க்கையில கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அப்படின்பா. நம்ம கூட சரி ஓகே நம்ம ஹீரோ லவ்வ தான் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுருப்பான். என்னன்னா இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பவர் எப்படிப்பட்ட பவர், இதை வச்சு உண்மையிலேயே மக்களை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுருப்பான். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல தானே நிறைய உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க, அதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த ஸ்பாட்டை பிக்ஸ் பண்ணிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஐடியால பெருசா உடன்பாடு இருக்காது. எப்படிடா முன்ன பண்ண தெரியாதவங்க கைய போய் டக்குன்னு நீ பிடிப்ப, கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்ட்டு 2 பேர் உள்ள போவாங்க. ஆனா அங்க போன உடனே அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே இவங்க 2 பேத்தையும் பார்த்து, நீங்க என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓ அதுவா, இவளுக்கு ஏதோ தலைவலிக்குதா அதுக்காக தான் இங்க வந்தோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் கிட்ட தள்ளி விட்டுருவான். அந்த டாக்டர், உங்களுக்கு தலைவலிக்குதா, எப்படி வலிக்குது, எப்பப்பெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு பல கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஏதாண்டு ஒரு பேஷண்ட் கையை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு பாப்பான். ஃபர்ஸ்ட் ஒரு வயசான லேடி வருவாங்க, அவங்க கையை பிடிக்கலான்னு பாக்குறப்ப அவங்க டக்குன்ட்டு, டே யாருடா நீ திடீர்னு வந்து என் கையை பிடிக்கிற, வர வர நாட்டுல பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்ல அப்படின்ட்டு கையை தட்டி விட்டு போயிருவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு பையன் வருவான், சரி இவன் பையன் தானே அப்படின்ட்டு போய் டக்குன்னு கையை பிடிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு அந்த கையில ஏற்கனவே அடிபட்டிருக்கும் போல, இது தெரியாம நம்ம ஹீரோ ஃபோர்ஸா பிடிச்சிருவான். அதனால அந்த ஆளும் நம்ம ஹீரோவை திட்டி விட்டுருவான். நம்ம ஹீரோன் இதெல்லாம் பார்த்துட்டு, இது எதுவுமே வேலைக்காகாது, ஃபர்ஸ்ட் இவனை கூப்பிட்டு இங்க இருந்து வெளியே போகணும், இல்லன்னா பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணிடுவான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை தரன்னு வெளியே எடுத்துட்டு போவாளா. ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு எமர்ஜென்சி கேஸ் விஷயமா ஒரு பேஷண்ட்டை வேமா உள்ள கூட்டு வருவாங்க. நம்ம ஹீரோ இதான் சான்ஸ்னு சொல்லி டக்குன்னு அந்த பேஷண்ட்டை பிடிச்சிருவான். ஆனா அவனை தொட்ட உடனே வழக்கம் போல இவனுக்கு விஷுவல்ஸ் வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டாக்டர்ஸ் போட போற ஊசினால இவன் சாக போறான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிரும். ஆனா இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த டாக்டர்ஸ் கிட்ட சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ இன்டைரக்டா, இவருக்கு நீங்க எந்த இன்ஜெக்ஷன் போறதுக்கு முன்னாடினாலும் அவருக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். ஆனா அதுக்கடுத்துதான் அந்த டாக்டர்ஸ் செக் பண்ணி பாப்பாங்க. நல்ல வேலையா இவங்க எடுத்து வச்ச ஊசியை மட்டும் அவங்க போட்டிருந்தாங்கன்னா இவனுக்கு ஏற்கனவே இருக்கிற அலர்ஜினால அவனுக்கு அது இன்னும் இன்ஃபெக்ட் ஆகி ஆன் தி ஸ்பாட் இறந்து போயிருப்பான். சோ எப்படியோ சாக கடந்த ஒரு பேஷண்ட்டை நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து காப்பாத்திட்டாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த 3 கிரிம் ரீப்பர்ஸ் தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உங்க வேலையை சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு இது செகண்ட் வார்னிங், நீங்க பண்ண சின்ன தப்புக்கு பெரிய அளவுல நாங்க தண்டனையை கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் வந்திருக்கும். இதை பார்த்து அந்த 3 பொண்ணுங்களும் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ இந்த வட்டம் என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுதோ அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு இவங்களை சுத்தி எக்கச்சக்க ரெட் லைன்ஸ் இந்த ஊர்ல இருக்கும். இதை பார்த்துன்னு இந்த 3 பேரும் அப்படியே, ஓகே நம்மளுக்கே தெரியாம இந்த டெத் சிஸ்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ ஒரு பர்சனை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டோட பாருக்கு போவாங்க. ஆனா அப்போ எதர்ச்சியா நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட தொடுறப்ப அவளுக்கு நிறைய ஆடியோஸ் கேட்க ஆரம்பிக்கும். அதுவும் மெயினா ஒரு கன் ஷாட் சத்தம் வேற கேட்கும். சோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிப்பா. அப்படி பிடிச்ச உடனே அவங்களுக்கு அப்படியே எல்லாமே விஷுவலா தெரிய ஆரம்பிச்சிரும். என்னன்னா அந்த ஃப்ரெண்டோட பாருக்கு இப்ப யாரும் குடிக்க வந்திருப்பாங்க போல. அங்க ஏற்பட்ட பிரச்சனையில ஒரு போலீஸ்கார அவனோட கன் எடுத்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட ஷூட் பண்ற மாதிரி இவங்க பாப்பாங்க. தன்னோட ஃப்ரெண்டோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனேயும் 2 பேரும் இப்ப வேகமா அந்த பார்க்குள்ளதான் போவாங்க. ஆனா அதே பார்க்குள்ளதான் இப்போ அந்த கிரிம் ரீப்பர்ல இருந்து ஒரு பொண்ணு உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு பக்கத்து டேபிள்ல இருந்த ஒரு போலீஸ்காரன் இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்னு ஆர்டர் பண்ணிருப்பான். ஆனா அந்த போலீஸ் போன்ல பேசுறதுலே நல்லா தெரியும் அவன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த ஃப்ரெண்டுமே மித்த யாரையுமே அவன் அட்டன் பண்றதுக்கு அலோவ் பண்ணாம இவளே ஸ்ட்ரைட்டா போய் அந்த போலீஸ்க்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பா. ஆனா அப்படி அதை கொடுக்கறப்ப தெரியாதரமா அதை மேல கொட்டிடுவா. இதுக்காக அந்த ஃப்ரெண்டும் பல தடவை சாரி கேப்பா. ஆனா அந்த
அந்த போலீஸ் ஏற்கனவே கடுப்புல இருந்தனால அந்த ஃப்ரெண்ட பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டுவான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த பார்க்குள்ள வந்துருவாங்க. சோ இவனாலதான் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் பக்கத்துல போறதுக்குள்ள அந்த போலீஸ் இப்ப ஃபுல்லா டென்ஷன் ஆகி ஒரு பார கூட உன்னால ஒழுங்கா நடத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட பாயிண்ட் பண்ணி இப்ப கண்ணை நீட்டிடுவான். போச்சு இவள சுட போறான் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த போலீஸ் எல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணுவான். பட் இருந்தாலும் அந்த போலீஸ் அந்த கண்ணை கீழே இறக்குற மாதிரியே தெரியாது. ஆனா அப்ப அப்படியே அந்த ஃப்ரெண்டு, சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இங்க சுத்தி கேமராஸ் இருக்கு, இங்க நீங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் நாளைக்கு அது பெரிய நியூஸா வந்துரும். பட் ஆனா இப்ப நீங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா நான் இதை பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. இவ இப்படி சொன்ன கடுத்துதான் அந்த போலீஸ் கொஞ்சமாட்டு நிதானமாகி இப்ப அப்படியே கண்ணை கீழே இறக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். சோ எப்படியோ கடைசியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு அந்த ஃப்ரெண்டையும் காப்பாத்திடுவாங்க. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச கடுத்தும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சுகமா இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப இருந்து அவன் சொல்லுவான், நான் அந்த போலீஸ திடீர்னு போய் தொட்ட உடனே எனக்கு அவனோட சாவை பத்தின விஷுவல்ஸ் வந்த மாதிரி தோணுச்சு, உனக்கு எதுவும் அந்நேரம் சத்தம் கேட்டுச்சா அப்படின்ட்டு அவன் கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோன் அப்படி யோசித்து பார்த்துட்டு, இல்லையே எனக்கு எதுவும் அப்ப எந்த சத்தமும் கேட்கலையே, ஒருவேளை அங்க நம்ம அவனோட கண்ணை வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, அதனால உனக்கு ஏதாவது விஷுவல்ஸ் வந்த மாதிரி தோணி இருக்கும், மித்தபடி எதுவும் இருக்காது அப்படின்ட்டு அவ சொல்லுவா. மேபி நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்குவான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த கிரிம் ரீப்பர்ஸ் தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு இப்பயும் தெரிஞ்சிரும் அந்த பார் பொண்ணு சாக வேண்டியது, ஆனா திடீர்னு அவளோட லைஃப் த்ரெட் மறைஞ்சு போச்சே, இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்ட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே வழக்கம் போல இவங்களை சுத்தி எக்கச்சக்க ரெட் லைன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிரும். ஆனா இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி அந்த ரெட் லைன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கும் இப்போதைக்கு சரியா தெரியல. ஆனா இப்படி அந்த கிரிம் ரீப்பர்ஸ் எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருக்கிறப்ப அதுல ஒரே ஒரு கிரிம் ரீப்பர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை எல்லாம் எதனால நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இன்னைக்கு 2 பேரோட உயிரை காப்பாத்திருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே வானத்தை பார்த்து, நம்மளும் ஃபியூச்சர்ல ஒரு நாள் செத்து போனா மேல இருக்கிற ஸ்டார் மாதிரி தான் ஒரு ஸ்டாரா மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா வானத்தை பார்த்தே பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு, அப்பனா நான் இறந்த கடத்தும் உனக்கு பக்கத்துல ஒரு ஸ்டாரா வந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்பா. இவன் இதை சொன்னோன்னே இவன் எந்த மீனிங்ல இதை சொல்றான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிரும். அதாவது நான் வாழ்ந்தாலும் உன் கூட தான் இருப்பேன், செத்தாலும் ஸ்டார் ஆகி உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மீனிங்ல தான் நம்ம ஹீரோ சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோன் அப்படியே லைட்டா வெக்கப்பட, ஓகே இது தாண்டா கரெக்டான சான்ஸ், இவ கைய பிடிச்சு நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கறத இவகிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ கைய பிடிப்பான். ஆனா இவன் கைய பிடிச்ச உடனே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்தாங்கல்ல, அவன் சாக போற விஷுவல் இவங்க 2 பேருக்கும் தெரியும். ஆனா இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ செம கடுப்பாயிருவான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இவகிட்ட கேட்டிருப்பான், நான் அந்த போலீஸை தொட்டப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்த மாதிரி தோணுச்சு, உனக்கு எதுவும் ஆடியோ கேட்டுச்சா அப்படின்ட்டு. ஆனா அவ இல்லன்னு போய் சொல்லிருப்பா. ஆனா உண்மையிலேயே அவளுக்கும் கேட்டிருக்கும். பட் ஆனா அவ நம்ம ஹீரோ கிட்ட அதை மறைச்சிருப்பா. ஏன் அந்த விஷயத்த மறைச்சேன்னு சொல்லி கேட்டா, அந்த போலீஸ்காரன் ஒன்னும் நல்லவனே கிடையாது, என் ஃப்ரெண்ட் கொலை பண்ண பாத்திருக்கான், அவனை எப்படி நான் காப்பாத்தணும்னு நினைப்பேன். அது மட்டும் இல்லாம பப்ளிக்கா இவ்வளவு ஓப்பனா கண்ணை வச்சு ஷூட் பண்றதுக்கு தைரியம் இருக்கிறவன் கண்டிப்பா ரொம்ப கெட்டவனா தான் இருப்பான். சோ அவன்னா நம்ம காப்பாத்தணும்னு ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு இவ சொல்ல. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ செமையா கடுப்பாயிருவான். நம்ம ஒன்னும் கடவுள் கிடையாது, யாரு உயிரோட இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு. அவன் சாக போறான்னு தெரிஞ்சுமே நம்ம அவனை சாக விட்டோம்னா நம்மளுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவனும் டென்ஷன்ல கத்த ஆரம்பிப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அவசரத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து, அன்னைக்கு உன்னால உங்க அப்பாவை காப்பாத்த முடியலங்கிற கடுப்புல நீ கெட்டவனுக்குலாம் போய் சப்போர்ட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுருவா. இதனால பாவம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும் போல. அதனால டக்குன்னு அந்த இடத்த விட்டு கோச்சிட்டு கிளம்பிடுவான். ஆனா அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசின விஷயத்தை எல்லாத்தையும் அதே பார்ல உட்காந்து அந்த 3 கிரிம் ரிப்பர்ஸுமே கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரே ஒரு கிரிம் ரிப்பர் மட்டும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு அந்த சம்பவம் நடக்கிறப்ப இந்த இடத்துலதான் இருந்திருப்பா. சோ அதுக்கிட்ட இந்த ஃப்ரெண்டு உயிரோட வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிடுத்து, ஓகே இந்த இடத்துலதான் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் அந்த மித்த 2 கிரிம் ரிப்பர்ஸையும் கூட்டு வந்திருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசினதை வச்சு என்ன நடக்குது அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா அந்த பார்க்கு தான் போவாளா. அங்க போனா அந்த ஃப்ரெண்டும் கரெக்டா கேட்டுருவா, என்ன உன் மூஞ்சே ஒரு மாதிரி வாடி போயிருக்கு, என்ன மைக்கேல் கூட சண்டை போட்டியா? சண்டைலாம் கிடையாது, சிறுசா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணா சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அதுக்கு உடனே அந்த ஃப்ரெண்டு, இங்க பாரு நீ அவன் கூட இருக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, இப்ப உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிறுசா இருக்கிறப்பே அதை சால்வ் பண்ணிட்டா ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுவா. அதுக்கு அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இப்ப ஏதோ ஒரு குடோனுக்கு வெளியே நிக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. என்னன்னு பார்த்தா என்னதான் அந்த போலீஸ்காரன் கெட்டவனா இருந்தாலும் அவனை காப்பாத்தணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ முடிவெடுத்துட்டான் போல. அதனால இப்ப அந்த போலீஸ் வந்து இருக்கிற குடோனுக்கு வெளியே தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு இவனுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கும்.
இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். இவன் கண்டிப்பா இங்கதான் வருவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த போலீஸ ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்திருப்பா. ஆனா இதுல இதோட ஹைலைட்டான விஷயம், அந்த கிரிம் ரீப்பர்ல இருந்து ஒரு பொண்ணும் இவங்க 2 பேத்த ஃபாலோ பண்ணிட்டு இப்ப இதே இடத்துக்கு வந்துருவா. இப்போ உள்ள அந்த போலீஸ தான் காட்டுவாங்க. அவன் ஏதோ ஒரு கேங்ஸ்டர் கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருப்பான். என்னடா இந்த மாசத்துக்கான கலெக்ஷன் ரூபாய் இன்னும் வரல அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த கேங்ஸ்டர் அது இதுன்ட்டு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பானா. இதனால இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதமாகி அந்த போலீஸ் இப்ப டக்குன்ட்டு அந்த கேங்ஸ்டரை பார்த்து கண்ணை நீட்டிடுவான். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் போச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி ஐயோ இங்க சண்டை நடக்குது யாரான் வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிப்பா. ஆனா இதனால அந்த போலீஸ் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த கேங்ஸ்டர் இப்ப அந்த கன் எடுத்துருவான். ஆனா அந்த போலீஸ் இப்பயும் அடங்காம எங்க தைரியம் இருந்தா சுடுறா பாப்போம், என்ன சுட்டுட்டு உன்னால இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துவான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த கேங்ஸ்டருக்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும். அவனை பார்த்தா மனுஷ மாதிரியே இருக்காது. அவன் அங்க இருக்கிற யார் கண்ணுக்கும் தெரிய வர மாட்டான். ஆனா அப்போ அந்த கேங்ஸ்டர் ரொம்ப கடுப்பாகி டக்குன்னு அந்த கன்னை வச்சு அந்த போலீஸ் ஷூட் பண்ணிடுவான். இதனால அந்த போலீஸ் ஆன் த ஸ்பாட்ல இறந்துருவான். அதுக்கடுத்து அப்படியே அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாரும் வந்து நம்ம ஹீரோயினை தான் விசாரிப்பாங்க. ஆனா இங்க நடந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதனால அவங்கள பெருசாலாம் என்கொயரி பண்ண மாட்டாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். அவன் கெட்டவனாவே இருந்தாலும் அவனை காப்பாத்திரலாம் நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா அவனை கடைசியில் காப்பாத்த முடிஞ்சிருக்காது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நேத்து சண்டை போட்டிருந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நம்ம ஹீரோயினும் நேத்து நடந்த எல்லாத்துக்கும் சாரியும் கேட்டுருவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கிரிம் ரிப்பர்ஸ் இடத்துல தான் காட்டுவாங்க. அங்க இப்ப புதுசா ஒரு ஆள் வந்து நான் மேலோகத்துல இருந்து வந்திருக்கேன், இப்ப கொஞ்ச நாளாவே மனுஷங்களோட டெத்துல ஏதோ சில மர்மம் இருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் பூமியில நடக்கிற பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனா அதுக்கு அங்க இருக்கிற கிரிம் ரிப்பர்ஸ் எல்லாம் அப்படியா, பூமியில எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்சு மேலோகத்துல இருக்கிற ரெக்கார்ட்ஸ்ல தான் ஏதாண்டு ஒரு பிரச்சனை இருக்கும், ஏன்னா பூமியில ஏதாண்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியாமையா இருக்கும் அப்படின்ட்டு போய் சொல்லுவாங்க. அதனால அங்க வந்திருந்த ஆபீசரும் சரி ஓகே மேலோகத்துலதான் ஏதாண்டு ரெக்கார்ட்ல தப்பா இருக்கும் அப்படின்ட்டு நம்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்க போன உடனே அந்த கிரிம் ரிப்பர்ஸ் இப்படியே நிலைமை நீடிச்சுக்கிட்டே போச்சுன்னா நம்ம தான் சீக்கிரம் மாட்டிக்குவோம். ஃபர்ஸ்ட் அந்த மனுஷங்க 2 பேரும் மித்தவங்களோட டெத்ல தலையிடாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பத்தி பேசிக்குவாங்க. அதனால அந்த 3 கிரிம் ரிப்பர்ஸ்மே அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அதுல ஒரு கிரிம் ரிப்பர் சொல்லுவா, நம்ம மட்டும் இந்த 2 பேரை ஃபாலோ பண்ணல, கிங் ஆஃப் ஹெல்லுக்கும் இவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனால அவரும் இவங்கள ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. யாருடா அந்த கிங் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த போலீஸ் சாகர அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்ல ஒருத்தன் நின்றுப்பான்ல, அவன் தான் நரகத்தோட ராஜா போல. அவனுக்கு நம்ம ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுதான் அவனும் அவங்க 2 பேர்த்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் இந்த கிரிம் ரிப்பர்ஸ் கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த கிங் ஆஃப் ஹெல் ரொம்ப மோசமானவன் போல, அவனால கண்டிப்பா இந்த 2 பேரோட உயிருக்கும் ஏதாவது ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 கிரிம் ரிப்பர்ஸும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து வழக்கம் போல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படி பார்ல நல்லா பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பாப்பாங்களா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவை பிக்கப் பண்றதுக்கு அவங்க அம்மா வந்துருவாங்க. இவனை இப்படி ஒரு பொண்ணோட பார்த்த உடனே அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஓகே இந்த பொண்ணு கண்டிப்பா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாமா நானே போய் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினையும் கார்ல ஏற சொல்லுவாங்க. இப்ப கார்ல போற வழி எல்லாம் நம்ம ஹீரோவோட அம்மா அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கும் போல, அதனால நம்ம ஹீரோயினை வீட்டுக்கெல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான், அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இவ ஒண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்பா. ஏன்னா இவங்க தான் இன்னும் அவங்களோட லவ்வ சொல்லிக்கவே இல்லைல. ஆனா அப்பயும் அவங்க அம்மா விடாம சரி இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தானே, அப்பனா நாளைக்கு ஒரு ஈவென்ட் நடக்க போகுது, அதுக்கு இந்த பொண்ணை நீ கூட்டு வா, நானும் உன் ஃப்ரெண்டு கூட பேசி பழகிக்கிறேன் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. ஆனா அவங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. இல்ல நாளைக்கு நீ கண்டிப்பா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துதாகணும், அது மட்டும் இல்லாம நாளைக்கு நீ போட போற ட்ரெஸ் என் பையன் உனக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே அந்த ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு ஒத்துக்குவாங்க. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. அந்த ஈவெண்ட்டுக்காக நம்ம ஹீரோயினுக்கு இவன் ட்ரெஸ் வாங்க வருவானா. ஆனா இவன் வர கடை அந்த 3 கிரிம் ரிப்பர்ஸோட கடையா இருக்கும். சோ நம்ம ஹீரோவை இந்த இடத்துல பார்த்த உடனே இவங்க 3 பேரும் புதுசா ஒரு பிளான் ஒண்ணு போட்டுருவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பிரிச்சா மட்டும்தான் அவங்களால அவங்களோட பவரை ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த இந்த 3 கிரிம் ரிப்பர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த கடைக்கு வந்த உடனே அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் குடுக்குறேங்கிற பேர்ல அதுல ஏதோ ஒண்ணு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோவும் அந்த ஜூஸை குடிச்சிருவான். ஆனா அதை குடிச்சக்கடுத்து அங்க இருக்கிற அழகான ட்ரெஸ் எதுவுமே இவன் கண்ணுக்கு அழகா தெரியாது. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பழைய மாடல் ட்ரெஸ் ஒண்ணு எடுத்துட்டு வருவா. இத பார்த்துட்டு வாவ் இதுதான் சூப்பரா இருக்கு, இதத்தான் நான் அவளுக்கு கொடுக்க போறேன் அப்படிமா. ஆனா நம்ம ஹீரோ கூட அந்த ஃப்ரெண்டும் வந்திருப்பான். அவன் இவனோட செலக்ஷனை பார்த்துட்டு டி இதையா நீ லாராக்கு கொடுக்க போற, இதை மட்டும் நீ கொடுத்த கண்டிப்பா அவங்களுக்குள்ள பிரேக்கப் தான் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோ இவங்க கொடுத்த ஜூஸ குடிச்சனாலே என்னன்னு தெரியல, அவன் கண்ணுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா தெரியும், அதனால இதையே பேக் பண்ணிருங்க அப்படிம்பா. ஆனா அப்ப அந்த கிரிம் ரிப்பர்ஸ
அப்படியே இதை நீங்க வேற ஒரு பொண்ணுக்காக வாங்குறீங்களா? நீங்க போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, நாங்களே போய் டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ட்ரெஸ் இந்த கிரிம் ரீப்பரே போய் நம்ம ஹீரோயின் கிட்ட டெலிவரி பண்ணுவாங்க. ஆனா இப்ப இந்த ட்ரெஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறப்ப இது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உனக்கு வாங்கி கொடுத்திருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஐயோ அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாளா. ஆனா அதுக்கு உடனே அப்படி அந்த கிரிம் ரீப்பர் மேபி அவனோட ஃப்ரெண்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவனை நான் நிறைய பொண்ணுங்க கூட அந்த கடையில பாத்திருக்கேன். சோ அதனால கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற வேர்டு யூஸ் பண்றதை விட அவனுக்கு ஃப்ரெண்டுங்கிற வேர்டு யூஸ் பண்றதுக்கு தான் ரொம்ப கரெக்டா இருக்கும். அப்ப நான் தானே ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி தப்பு தப்பா சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் இவ சொல்ற எதையுமே நம்பாம இப்ப அந்த ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துருவா. அப்படியே சந்தோஷமா அந்த கவர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த பழைய மாடல் ட்ரெஸ் தான் இருக்கும். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட மூஞ்சி அப்படியே டோட்டலா மாறிடும். அப்பதான் அந்த லேடி சொன்ன எல்லாத்தையும் யோசித்து பாப்பா. ஒருவேளை அந்த ஆன்டி சொன்ன மாதிரி மைக்கேலுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமோ, நம்மள ஒரு பிளே டைமா தான் யூஸ் பண்றானோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிப்பா. சரி இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போக மாட்டான்னு சொல்லி நினைச்சா இப்ப அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக போயிருவா. ஆனா இவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோவே ஷாக் ஆயிருமா. என்னது இது இந்த ட்ரெஸ் போட்டிருக்கு, நானா இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா கேட்பான். ஆனா இப்ப நம்ம ஹீரோன் அப்படி செம கடுப்பாகி மேபி உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ ஒரு பொண்ணு கூட சுத்துறேன்னா என்ன ட்ரெஸ் வாங்கணும் யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும், நீ தான் பல பொண்ணுங்க கூட சுத்துறியே அதனாலதான் எனக்கு எப்படிப்பட்ட ட்ரெஸ் அனுப்பிச்சிருக்கோன்னு கூட உனக்கு தெரியல அப்படின்ட்டு அவ கத்த ஆரம்பிப்பாளா. ஆனா அந்நேரம் நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிடுவான். இங்க பாரு என்னோட டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருக்குன்னு எனக்கே புரியுது, நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனா அதுவே நீ சொல்ற மாதிரி எனக்கு உன்னை தவிர்த்து மித்த எந்த பொண்ணையும் தெரியாது, இந்த வாட்டி நான் இந்த ட்ரெஸ் விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு ரொம்ப சாதுவா பேசுவான். இவன் இப்படி சாரி கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி அமைதியாயிருவா. நானும் அவசரப்பட்டு கோவப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் பிரச்சனை வரணுங்கிறதுக்காக தான் அந்த கிரிம் ரீப்பர்ஸ் இப்படி பண்ணிருப்பாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்வீட்டானவன் போல, அவன் நம்ம ஹீரோன் என்னதான் திட்டினாலும் அதை எதையுமே மைண்ட் பண்ணிக்காம சாரி கேட்டனால அதே இடத்துல அந்த பிரச்சனை முடிஞ்சிரும். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த 3 கிரிம் ரீப்பர்ஸும் செமையா டென்ஷன் ஆயிருவாங்க. சே நம்ம இவ்வளவு பிளான் போட்டு அவங்கள பிரிக்க முடியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இவங்க என்னதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை பிரிக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி லவ்வர் ஸ்டேஜுக்கு போற மாதிரி தான் தெரியும். எப்ப பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிக்கிறது, எப்ப பார்த்தாலும் போன் பேசுறது, இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இப்படி நம்ம ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்கா, எப்ப பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோனோட அம்மாவும் நோட் பண்ணிருவாங்க. சோ ஓகே நம்ம பொண்ணுக்கு அந்த மைக்ல பிடிச்சிருக்கு போல அப்படின்ட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா அப்போ இவங்க வீட்டுக்குள்ள அந்த நரகத்தோட கடவுள் வருவான். இவன் என்னடா இங்க பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப நம்மளுக்கு அப்படியே ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நேம் தான் காட்டுவாங்க. அதுல அடுத்து யார் யார் சாக போறா அப்படிங்கிற பேர் இருக்கும். அதுல நம்ம ஹீரோயினோட அம்மா பேரும் இருக்கும். சோ இதுலயே நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக இப்ப ஸ்ட்ரைட்டா அவங்களோட வீட்டுக்கே வந்துருவான். ஹீரோனோட அம்மாக்கு தான் ஏற்கனவே இந்த மைக்கேல் பிடிக்கும்ல, அதனால அவங்களும் அப்படியே மைக்கேல் கிட்ட சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோயின் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. அதனால நம்ம ஹீரோ நீ ஏன் கவலைப்படுற, அதான் நான் இருக்கேன்ல உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை சைக்கிள் ஓட்டுறதுக்கு வெளியே கூட்டு போயிருவான். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவா. இவ சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அவங்க அப்பா சைக்கிள் ஓட்டிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனப்பதான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பாரு. அதனால கிரியேட் ஆன பயத்தினாலதான் இவ சைக்கிளே ஓட்டிருக்க மாட்டா. இது தெரிஞ்சனும் நம்ம ஹீரோ அப்படின்னா நீ ஓட்ட வேண்டாம் வா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இல்ல இப்ப நான் உன்கிட்ட அதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரொமான்டிக்கா பாப்பா. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் சைக்கிள் ஓட்ட கத்து கொடுப்பான். அப்ப அப்படியே அவன் லைட்டா நல்லா ஓட்டுறத பார்த்தோனையும் ஓகே கையெடுக்கலாம் அப்படின்ட்டு கை எடுத்துருவான். நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் நல்லா தான் ஓட்டுவா. பட் ஒரு இடத்துல அப்படியே தடுமாறி கீழே விழுக போவா. நம்ம ஹீரோ டக்குன்ட்டு போய் பிடிக்கலான்னு பாக்குறப்ப ஆக்சிடென்டலா 2 பேரும் கிஸ் பண்ணிருவாங்க. ஆனா இவங்களுக்குள்ளதான் ஏற்கனவே ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கே, அதனால இந்த டைம் விட்டா வேற பெர்ஃபெக்ட்டான டைமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதே இடத்துலயே அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி கிஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா சுத்துறத அந்த நரகத்தோட ராஜா பாத்துருவான். அவன் அப்படியே பார்த்து லைட்டா கடுப்பாகிற மாதிரி தெரியும். அதுக்கடுத்து இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வரலான்னு பாப்பாங்களா. அப்ப வீட்டுக்கு வாசல்ல அந்த கிரிம் ரீப்பர் நிப்பா. இவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோன் கடுப்பாவா. நீங்க தானே அன்னைக்கு மைக்ல பத்தி தப்பு தப்பா சொன்னீங்க அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு உடனே அந்த லேடி அப்படியே இங்க பாரு நான் சுத்தி வளைச்சு பேச வரல, உங்க 2 பேரோட உயிருக்கும் ஆபத்து, உங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்லுவா. ஆனா இப்படி மொட்டையா சொன்னா அவங்க எதைத்தான் நம்புவாங்க, அவங்க இந்த லேடி தான் ஏதோ ஃப்ராட் தனம் பண்றான்னு நினைச்சிட்டு நான் இப்பயே போலீஸ்க்கு கூப்பிடுறேன் அப்படிம்பாங்க. ஆனா அப்ப அப்படியே அந்த லேடி நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்பல, நான் தான் கிரிம் ரீப்பர், இந்த மக்களோட வாழ்க்கையே என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்ட்டு இவங்களை அவளோட சீக்கிரட் இடத்துக்கு கூட்டு போயிருவா. நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது, என்னடா இது நாங்க எங்களோட வீட்டு வாசல்ல நின்னோம் இப்ப என்ன வித்தியாசமா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அப்ப அந்த லேடி அப்படியே உங்க கண்ணு முன்னாடி தெரியறது எல்லாமே மக்களோட வாழ்க்கையோட த்ரெட்ஸ். இதை நாங்க எப்ப கட் பண்றோமோ அப்ப அந்த மக்கள் இறந்துருவாங்க. இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற ப்ராசஸ். ஆனா இப்ப உங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அதை வச்சு நீங்க மக்களை காப்பாத்துறோம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அதுதான் தப்பு. சாக வேண்டிய ஒரு மனுஷனை நீங்க காப்பாத்துறனால டெத் சிஸ்டத்துல ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகி ஒரு உயிருக்கு பதிலா 5-6 உயிர் எக்ஸ்ட்ரா போற மாதிரி ஆகுது. இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல. நீங்க இத்தனை நாள் திடீர்னு வானத்துல இருந்து சில ரெட் லைன்ஸ் விழுகிறத பாத்திருப்பீங்க. அது வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க காப்பாத்தின ஒரு உயிருக்கு பதிலா போக போற மித்த நிறைய பேரோட உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இத கேட்டனே நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. அப்ப அப்படியே மறுபடியும் அந்த லேடி இவங்கள ரியல் வேர்ல்டுக்கே கூட்டு வந்துருவா. இங்க பாருங்க, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங். தயவு செஞ்சு இனிமேல் யாரையும் காப்பாத்தணும் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோனோட அம்மா வெளியே வருவாங்களா. இவங்கள பார்த்தனே அந்த கிரிம் ரிப்பருக்கு தெரிஞ்சிரும். ஓகே, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த லேடியோட உயிர் போக போகுது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இத பத்தி நம்ம ஹீரோன் கிட்ட டீடைலா சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்ப ஸ்ட்ரைட்டா போய் மித்த 2 கிரிம் ரிப்பர்ஸையும் பார்த்து லாராவோட அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறா அப்படின்னு சொல்லுவா. சரி, அவங்க அம்மா சாகிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணு கேட்டா செக் பண்ணி பார்த்துட்டு 4 மாசம் இருக்குன்னு சொல்லுவா. ஆனா அப்ப அந்த டீமோட லீடர் அப்படியே லாராவோட அம்மாவோட சாவை சீக்கிரம் நடத்துற மாதிரி பண்ணு அப்படின்பா. இதை கேட்டு மித்த 2 பொண்ணுங்களும் ஷாக் ஆயிருவாங்க. அப்படிலாம் நம்ம ஒரு மனுஷங்களோட வாழ்க்கையோட உயிரை மாத்தக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த லேடி எப்படி டென்ஷன் ஆகி லாராவும் மைக்கேலும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி மித்தவங்களை காப்பாத்தாம இருந்தா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. அவங்க ஒரு உயிரை காப்பாத்த போய் தானே இப்ப நம்ம பல உயிரை எடுக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லாரா பண்ண தப்புனால தானே அவங்க அம்மாவோட பேரு இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. நம்ம எப்படியும் சாஃப்டா சொன்னா அந்த லாராவும் மைக்கேலும் கேட்க போறதே கிடையாது. அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாதான் அவங்க அவங்களோட பவரை யூஸ் பண்றதை நிப்பாட்டுவாங்க அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லிடுவா. இதனால அந்த மித்த 2 பேருக்கும் வேற வழியே இருக்காது. நம்ம ஹீரோயினோட அம்மாவோட சாவை சீக்கிரமே நடக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா இப்படி மாத்தின அடுத்த செகண்ட்லயே அங்க வீட்டுல நம்ம ஹீரோனோட அம்மாக்கு மயக்க வர மாதிரி ஆயிரும். அப்ப நம்ம ஹீரோ அவங்கள டக்குன்ட்டு பிடிக்க அவனுக்கு அந்த விஷன் வர ஆரம்பிச்சிரும். அதுலயே அவன் தெரிஞ்சுக்குவான், ஓகே இவங்க சீக்கிரம் சாக போறாங்க அப்படின்ட்டு. ஆனா இவனுக்கு இந்த விஷன் வந்ததை பத்தி அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லவே மாட்டான். அதுக்கடுத்து இப்ப மயக்கத்திலிருந்து தெரிஞ்சவனையும் அவங்க அம்மா ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படிங்கிற ரீசனை சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு கேன்சரா. தனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனா இது தெரிஞ்சா பொண்ணு மனசு கஷ்டப்படுவா அப்படின்ட்டு இந்த விஷயத்த பத்தி அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிருக்கவே மாட்டாங்க. இப்ப தன்னோட அம்மாக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சவனையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. ஆனா அப்ப அவளுக்கு மைண்டுக்கு வர்றது அந்த கிரிம் ரீப்பர்ஸ் தான். சரி, அவங்க கிட்ட மட்டும் போய் பேசினா தன்னோட அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சு அவ போலான்னு பாப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணி இப்ப போய் நீ கிரிம் ரீப்பரை பாக்குறத விட உங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா முக்கியம்னு நினைக்கிறேன் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோன் அதை எதையுமே காதல வாங்கிக்க மாட்டா. இல்ல, நான் எப்படியான்ட்டு அந்த கிரிம் ரீப்பர்ஸை மீட் பண்ணி எங்க அம்மாவோட சாவை தடுக்க பாக்கணும் அப்படின்ட்டு அவங்கள தேடி போயிருவா. இப்ப அங்க போன உடனே நீங்க எல்லாம் கிரிம் ரீப்பர்ஸ் தானே, நீங்க நினைச்சா எங்க அம்மாவை இன்னும் நிறைய நாள் உயிரோட இருக்க வைக்க முடியும்ல, ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேப்பா. ஆனா அதுக்கு அந்த கிரிம் ரீப்பர் அப்படியே நாங்க எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் நீ கிரியேட் பண்ண ப்ராப்ளம் தான். நீங்க சாக வேண்டிய சில பேரை காப்பாத்துறதுனாலதான் இப்போ நிறைய பேர் இறந்து போறாங்க, அதுவும் மெயினா உங்க அம்மாவும் அதுல ஒரு ஆள் அப்படிம்பாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். ஏன்னா அவன் நல்லதுன்னு நினைச்சு செஞ்ச விஷயம் கடைசியில அவங்க அம்மாவுக்கு பிரச்சனையா வந்து நின்றுச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கெஞ்சுவா, தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கடுத்து நானும் மைக்கேலும் எந்த ஒரு டெத் விஷயத்திலும் தலையிடவே மாட்டோம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவா. ஆனா அந்த கிரிம் ரிப்பர்ஸ் எதையுமே கேட்கற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஃபர்ஸ்ட் எங்க அப்பா என்னை விட்டு போனாரு, அதுக்கடுத்து எங்க அம்மா, இப்ப இப்படியே போச்சுன்னா நீ என்னை விட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தாவே நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்துங்கிறாங்க. இப்ப எங்க அம்மாக்கு நடந்த மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பி ஃபீல் பண்ணுவா. பட் இருந்தாலும் நான் எப்படியான்ட்டு எங்க அம்மாவை காப்பாத்தி அவன் ஏதாண்டு ஒரு வழி இருக்கும் அப்படின்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே டக்குன்ட்டு இப்ப நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிப்பான். அப்படி பிடிச்ச உடனே நம்ம ஹீரோனோட அம்மா இன்னைக்கு சாக போறாங்க அப்படிங்கிற விஷயம் அவளுக்கும் விஷன்ல தெரிய ஆரம்பிச்சிரும். இது தெரிஞ்ச உடனே அவ ரொம்ப ஃபீலும் பண்ணுவா. நம்ம ஹீரோவையும் போட்டு திட்டுவா, இந்த விஷயம் உனக்கு வந்து சின்ட்டு நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னால எப்படி உன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்ல முடியும், அதனாலதான் இன்டைரக்டா உங்க அம்மா கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னேன், நம்மளால இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் சொல்லிடுவான். நம்ம ஹீரோனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு தான் வருவா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா சாக போறாங்க அப்படின்ட்டு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இருக்கிற டைமையான்ட்டு அவங்க அம்மா கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுன்ட்டு அவன் நினைப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் போய் அந்த கிரிம் ரீப்பர்ஸை மீட் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி நானும் லாராவும் இனிமேல் மீட் பண்ணிக்க மாட்டோம், ஒன்னா சேர்ந்து சுத்த மாட்டோம், இப்படி நாங்க பண்ணா லாராவோட அம்மா உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படின்ட்டு அவனும் போய் கேட்பான். ஆனா அப்பயும் அந்த கிரிம் ரீப்பர்ஸ், இங்க பாரு இது வந்து எங்களோட முடிவு கிடையாது, இதெல்லாம் ஒரு மனுஷனோட விதி, லாராவோட அம்மாவோட லைஃப் முடியணும்ட்டு விதியில இருக்கு, அதை யாராலையும் மாத்த முடியாது, ஆனா இதுக்கு மேலையும் உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீயும் லாராவும் மீட் பண்ணிக்கவே கூடாது, அதுதான் மித்த மக்களோட உயிருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. சோ கடைசியில என்னதான் இவங்க ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோனோட அம்மாவை காப்பாத்தவே முடியாது. கரெக்டா அவங்களுக்கான டைம் வந்தோனையும் அவங்க இறந்தும் போயிருவாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தனால அந்த கிரிம் ரீப்பர்ஸ்மே கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணதான் செய்வாங்க. அதுக்கடுத்து இப்படியே 4-5 நாள் போயிரும். தன்னோட அம்மா இறந்த சுகத்துல நம்ம ஹீரோயின் இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம
ஹீரோ அவன் போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிருக்கவே மாட்டான். ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோட அம்மா அப்படியே உனக்கும் லாராவுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீ அவ கூட இருந்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம லைஃப்ல நம்மளுக்கு எப்பயுமே சான்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்காது. ஒன்ஸ் அந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கடுத்து நீயே லாராவை தேடி போனாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ யோசித்து பார்ப்பான், சரி அட்லீஸ்ட் ஒரு தடவை வேண்டாம் அவளை போய் பார்த்து பேசுவோம் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போவான். ஆனா அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசுறத யாரோ பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்நேரம் கரெக்டா அந்த கிரிம் ரீப்பர்ல ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு இங்க சேஃப் இல்ல அப்படின்ட்டு டக்குன்ட்டு அவங்களோட சீக்ரெட் பிளேஸ் கூட்டு போயிருவாங்க. இப்ப அங்க போன உடனே அவங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்ற விஷயமே, நீங்க இனிமேல் ஒன்னா இருக்கவே கூடாது, இது நாங்க மித்த மக்களோட உயிருக்காக மட்டும் சொல்லல, உங்க ரெண்டு பேரோட உயிருக்காகவும் தான் சொல்றோம். உங்களுக்கு ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கே இப்பதான் புரியுது. அந்த இடி இடிச்சனாலதான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பவர் கிடைச்சிருக்கு. ஆனா உங்ககிட்ட இப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கிறது அந்த நரகத்தோட ராஜாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அவர் உங்களையே ஃபாலோ பண்ணிட்டு உங்களை கொல்லணும்னு நினைக்கிறாரு. என்னதான் உங்களால நிறைய பேர் இறந்திருந்தாலும் நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைச்சீங்க, அதனால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதும் எங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினோட கையில ஒரு த்ரெட் மாதிரி ஒண்ணு கட்டுவாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கையில கட்டுற த்ரெட் வந்து நம்ம ஹீரோயினோட லைஃப், நம்ம ஹீரோயின் கையில கட்டுற த்ரெட் வந்து நம்ம ஹீரோவோட லைஃப். இது அப்படியே இவங்க கையில கட்டிட்டு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ணிக்காம பேசிக்காம இருக்கிறதா உங்க ரெண்டு பேரோட உயிருக்கும் நல்லது. எனக்கு புரியுது உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நிறைய லவ் இருக்கு, அதுக்காக தான் இந்த கயிறை நாங்க கட்டுறோம். லாரா எப்படி இருக்கா அப்படிங்கறது நீ தெரிஞ்சுக்கணும்னா இந்த கயிறை பார்த்தாவே போதும். அதே மாதிரி மைக்கேல் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் நீ நினைச்சேனா இந்த கயிறை பார்த்தாவே போதும். இது உங்க ரெண்டு பேரோட உயிரையும் ப்ரொடெக்ட் பண்ணும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். இந்த பவரை நீங்க யூஸ் பண்ணாம விட அந்த பவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு போயிரும். அதுக்கடுத்து அந்த நரகத்தோட ராஜாவும் இங்க இருந்து போயிருவான். உங்க உயிருக்கு ஆபத்து இருக்காது. அதுக்கடுத்து நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லுவா. ஆனா இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அதனால இப்ப அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு நான் எப்பயுமே உனக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு அந்த கயிறையும் கையில கட்டிக்குவாங்க. அதுக்கடுத்து அப்படியே 5 வருஷம் ஆயிரும். இன்னும் நம்ம ஹீரோயினை நினைச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா அப்படி இருக்கிறப்ப எதாச்சியா ஒரு நாள் அவன் நம்ம ஹீரோயினை ரோட்ல பாப்பான். இவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பியா இருக்கும். ஆனா இதுவே ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோ மைண்ட் பண்ணிக்காம அப்படியே அவளை போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா அவளுக்கு பின்னாடி இப்ப அந்த நரகத்தோட கடவுள் இருக்கிற மாதிரி தெரியும். இதனால நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி போய் அவன் கையில இருக்கிற கயிறை இப்ப பார்த்தா அந்த கயிறு மிஸ் ஆகும். இதுலயே நம்ம ஹீரோனோட உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்னு ஆப்போசிட்ல பார்த்தா அங்க அந்த நரகத்தோட கடவுளும் இருக்க மாட்டா, நம்ம ஹீரோயினும் இருக்க மாட்டா. இப்ப அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தது கூட ஒரு விஷன் மாதிரி தான் போல. இங்க என்ன தாண்டா நடக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இந்த டிராமாவை முடிச்சிருவாங்க. என்னடா இது ஒரு எண்டிங்கே இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா நானும் யோசித்தேன். மேபி அவன் நம்ம ஹீரோனை காப்பாத்தணுங்கிறதுக்காக திரும்பி அந்த பவரை யூஸ் பண்ணலாம், அதனால நிறைய பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லி சீசன் 2க்கு லீடு கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சப்போஸ் இந்த டிராமால சீசன் 2 வந்துச்சுன்னா அதுலயான்ட்டு நம்ம ஹீரோயின் கடைசியா ஒண்ணு சேருவாங்களா, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை எப்படி காப்பாத்துவான் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்ட் 2 வந்துச்சுன்னா நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை.